வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, அருமை மாப்பிள்ளைகளே. நான் ஒரு விஷயத்தை இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன். அதை உங்கள் முன்னாடி சொல்கிறேன். நீங்களே அதில் நியாயத்தை சொல்லுங்கள். அதாவது இந்த எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் சகுனி வேலை பார்க்குறது, என்வாயர்மெண்ட் வேலை பார்க்குறது, தேவையில்லாமல் எங்கள் 2 பேருக்கும், எனக்கும் சூர்யாவுக்கும் மன உளைச்சலை கொடுக்குறது. நாங்கள் எங்கேயாவது டூர் போனால் பின்னாலேயே ஏதாவது ஒரு வீடியோவை போட்டு எங்கள் 2 பேரும் பிரிக்கிற வேலையை பார்க்குறது, ஹோட்டல் ரூமுக்கு ஃபோன் போடுறது, எல்லா வேலைத்தனத்தையும் பண்ணுற ஒரே ஆள் யாருன்னா அந்த சுமி ஒரு ஆள் தான். நான் என்னடா திடீர்னு வந்துக்கிட்டு என்னடா மாமா அப்படி அத்தைக்கு சப்போர்ட் பண்ணாமல் கட்டப்பை கருப்பிக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு சொல்லி யாரும் நினைக்காதீங்க. இன்றைக்கி கூட நேற்று நைட்டு தேவையில்லாத வேலை தானே. நேற்று என்ன பண்ணுனா இந்த சுமிங்கிறவ எதுக்கு பழைய வீடியோவை எடுத்து எனக்கு இப்போ அவள் வீடியோவில் போட்டிருக்கா. நான் இப்போ தான் வீடியோ பார்த்துட்டு வர்றேன். யதார்த்தமாக வீடியோவை தள்ளி விட்டுக்கிட்டே போனாலாம். அப்போ நானும் சுமியும் சேர்ந்து போட்ட ரீல்ஸு ஷார்ட்ஸு வந்துச்சான். அதை எனக்கு சீக்ரெட்டாக அனுப்புனாலாம். நான் என்ன கேட்குறேன், சீக்ரெட்டாக அனுப்புறதுக்கு நீ யார், நான் யார்? 2 பேரும் என்ன கள்ள புருஷன் கள்ள பொண்டாட்டியா? ஒரிஜினல் தாலி கட்டின புருஷன் பொண்டாட்டி தானே. ஏங்க இந்த மாதிரி ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு விடலாம். இல்லைனா பழைய வீடியோ எடுத்து திருப்பி டவுன்லோடு பண்ணி இந்தா பாருங்கள் எங்களுடைய ஜோடி பொருத்தத்தை, சிக்கா மாமா என் கூட இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாரு, இதே கட்டப்பை கருப்பி கூட போனதுக்கப்புறம் எப்படி இருக்கிறாரு, தினம் அடி மிதி வாங்குறாரு, காலகாலத்தில் என் புருஷனை என் கூட சேர்த்து வைங்க அப்படி சொல்லி வீடியோ போட்டிருக்கணும். இல்லை ஏதாவது ஒன்று பண்ணணும். சீக்கிரட்டாக அனுப்புனாங்களாம். அதை யதார்த்தமாக அனுப்புனதை பதார்த்தமாக நம்ம கட்டப்பை கருப்பி பார்த்தாலாம், சண்டை போட்டாலாம். நான் சூர்யா மேலே இந்த இடத்துல நான் குற்றம் சொல்ல விருப்பமே கிடையாது. ஏன்னா சூர்யா எப்போப்பாலாம் என்னை தூக்கி போட்டு மிதிக்கிறா, எப்போலாம் என்னை அடிக்கிறா, எப்போ எனக்கு சோறு போடாமல் சோத்தில் அப்படியே வச்சாலும் உப்பள்ளி கொட்டுறா, இல்லை ஏதாவது ஹோட்டலில் வாங்கி திங்கிற நிலைமை எப்போ வருது? சுமி புராணம் ஆரம்பிக்கும் போது தான். சுமி தேவையில்லாமல் வந்துக்கிட்டு என் புருஷன் கூட நான் உரசிக்கிட்டு போனேன், நான் அவர் கூட நைட்டி வாங்கினேன், அவர் கூட பால்கோவா வாங்கி தின்னேன், சிவரட்டி வாங்கி கொடுத்தாரு, இப்படி சொல்லும்போது தான் நான் பஞ்சாயத்து வருது. இல்லாத பட்சத்துக்கு அவள் பாட்டுக்கு மூடிக்கிட்டு அவள் வேலையை பார்த்துட்டு தானே இருக்கா. அப்போ என் நிம்மதியவும் எனக்கு மன உளைச்சலையும் சூர்யாவுக்கு மன உளைச்சலையும் கொடுக்கறது யார்? கண்டிப்பாக 100% சுமி தான். ஏன் உனக்குன்னு ஒரு வழியை ஒதுக்கிட்டீல. இதில் நான் எந்த பக்கமும் நான் புருஷன் தான் இருந்தாலும் சொல்லக்கூடாது தான். நான் சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்கிறேன். உனக்குன்னு ஒருத்தனை பிடிச்சிக்கிட்டேன். அவன் இலங்கையில் இருக்கான், இல்லை இங்கிலாந்தில் இருக்கான், இல்லை அமெரிக்காவில் இருக்கான், ஆஸ்திரேலியாவில் இருக்கான். அது எனக்கு தேவை கிடையாது. என் விஷயத்தில் நீ வர வேணாம். நாங்கள் 2 பேரும் ஒரு நல்ல ஜோடிகள், வீடியோ போடுறோம், விழாக்கு போடுறோம், ஏதோ என்டர்டெயின்மெண்ட்டாக மக்களுக்கு வீடியோக்கள் போடுறோம், ஏதோ எங்களுக்கு வருமானம் வர்றதில் ஏதோ சாப்பிட்டுக்கிறோம், உனக்கும் கொடுக்குறேன். நான் கொடுக்கலன்னு மாத்திரம் போய் பேசாத, நான் கழுகி போயிடும். தெரிஞ்சோ தெரியாமல் எவ்வளவோ உதவிகள் உனக்கு நான் பண்ணியிருக்கேன், இன்னமும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அது என் உரிமை, என் கடமை. ஆனால் எல்லாத்தையும் வாங்கி நீ அனுபவிச்சுக்கிட்டு அங்கிட்டு சுகைலுக்கு ஜால்ரா தட்டிக்கிட்டு அவனை கள்ளக்காதல் பண்ணிக்கிட்டு அவனுக்கே ஸ்பேனரை கொடுத்துக்கிட்டு உனையும் என்னையும் சேர்த்து வைக்கிறதுக்காக யாராவது கமெண்ட் போட்டால் கூட அதையும் அவன் டெலீட் பண்ணிக்கிட்டு எல்லா வில்லத்தனத்தையும் விஷமத்தனத்தையும் அவன் பண்ணுறான். அவனை போய் ஒரு நாளைக்காவது சுகைல் ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்க, ஏன் என் ஐடியில் வர்றவங்களெல்லாம் பிளாக் போடுறீங்க, உங்களுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம், நீங்கள் வந்தீங்களா, உங்களுக்கு ஸ்பேனர் இனிமேல் கொடுக்க மாட்டேன், நான் இனிமேல் நான் சிக்காபாயவே நான் ஸ்பேனராக வச்சுக்கிறேன் அப்படி என்னைக்காவது சொல்லியிருக்கியா? இல்லை அவனை எதிர்த்து என்றைக்காவது ஒரு நாள் பேசியிருக்கியா? இல்லை அவன் எதிர்த்து பேசுகிற அளவுக்கு நடக்காமல் இருக்கானா? அவன் ஏற்கனவே பல பெண்களோட யூடியூப்குள்ளேயே தொடர்பில் இருக்கான், இன்ஸ்டாகிராம்லேயும் தொடர்பில் இருக்கான். இப்போ உன் ஐடிக்குள்ளே 3 பிள்ளை பெற்ற உன்னைய அவன் காதல் பண்ணணுங்கிற அவசியம் என்ன? பேரை எடுத்த உன்னைய அவன் விரும்பணுங்கிற அவசியம் என்ன? எல்லாமே ஒரு நடிப்பு நாடகம். எல்லாத்துலேயுமே ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து தான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே வந்தது உன்னைய லவ் பண்ணுறதுக்கோ உன் கூட கொஞ்சி குழாவுறதுக்கோ கிடையாது. இது சூர்யா பேசுனா தான் தப்பு, அவளுக்கு உரிமை கிடையாது. நான் பேசுகிறதுக்கு 100% உரிமை இருக்குது. நான் சொல்கிறேன், அவன் எதுக்கு வந்திருக்கான் தெரியுமா? உன் பேரை சொல்லி பப்ளிசிட்டி ஆகி அதுக்கப்புறம் இந்த மீடியாவுக்குள்ளே இருக்கிற பெண்களை வலை வீசி பிடிச்சி அதில் யாரையாவது அவனுடைய வலையில் சிக்க வச்சு ஒன்று பணம் கறக்கிறதுக்காக இருக்கலாம், இல்லையா அவன் படுக்கிறதுக்காக இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் உன் கூட அப்படியே நல்லவே மாதிரி வேஷம் போடுறான். ஆனால் இதே நீங்கள் திருப்பி என்னையே கேட்கலாம், அப்போ நீ என்னடா பண்ண, நீயும் சூர்யா கூட சேர்ந்து அவன் மூலியமாக பிரபலமானவன் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அவன் மூலியமாக நான் பிரபலம் ஆனேன், நான் உண்மை தான் ஒத்துக்கிறேன். ஆனால் இவனை மாதிரி இந்த வாட்ஸ்அப்புக்குள்ளேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை பெண்கள்கிட்ட போய் தவறான வார்த்தைகளை பேசியோ இல்லை கடலை போட்டுக்கிட்டோ நான் இல்லை. என் கேரக்டர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தங்கச்சிங்கிற வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை நான் பேச மாட்டேன். எல்லாரையுமே என்னுடைய சகோதரிகளாகவும் எல்லாருக்கிட்டையும் கண்ணியமாகவும் பெண்களை மதித்து நடக்க தெரிஞ்ச ஒரு நல்லவன் தான் நான். அது உலகத்துக்கு தெரியும். அது இது உருட்டு கிடையாது. சில பேர் வருவாங்க, இந்த மாமா எப்பயும் போல் உருட்டுறாருன்னு.
கடவுள் மேலானையா என் தாய் மேலே சத்தியமாக சூர்யா கூட சேர்ந்ததுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் நான் அதுக்கு முன்னால் நான் ஏகப்பட்ட பொம்பளை பொறுக்கியாக தான் இருந்தேன். நானும் வாரம் ஒரு ஃபிகரை உஷார் பண்ணிட்டு போய் ஏகப்பட்ட சில்லற வேலைகள்லாம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் நாங்கள் சொல்ல விரும்பலை. இருந்தாலும் சொல்கிறேன், என்னை நான் யோக்கிய நல்லவேன்லாம் நான் காட்டிக்கிற மாட்டேன். நான் ஒரு வடிகட்டின அயோக்கியந்தேன். ஆனால் எப்போ சூர்யாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னால் நானும் ஒரு கெட்டவன். ஆனால் இப்போ ஒழுக்கமாக ஒருத்திக்காக சரி நமக்காக அவளுக்காக நம்ம இருப்போம், நம்மளுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கா. அப்படிங்கும்போது அவளுக்காக நம்ம துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லேயும் என்ன தான் சிக்கா வந்து அவன் வீட்டுக்கு போனாலும் வந்தாலும் பேரளவுக்கு அவர் நீங்கள் நினைக்கிறீங்களே பாலவிநாயகம் என் புருஷனை மாதிரி வருமா, ஐ லவ் யூ அப்படிலாம் சொல்கிறாளே, இதெல்லாம் உண்மை நீங்கள் நம்புறீங்களா? சத்தியமாக கிடையாது. இது எல்லாமே வந்து என்னையை பிளாக்மெயில் பண்ணுறதுக்காகவும் நான் வந்து இவளை விட்டு எங்கே நான் வந்து சுமி கூட போயிட்டா இவள் வந்து பாலவிநாயகத்திட்ட போயிடுவாளோங்கிற ஒரு பயம் எனக்குள்ளே உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்காகவும் தான் அவள் அடிக்கடி பாலவிநாயகம் பேரை சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணுறான். ஏன் இவ்வளோ சொல்கிறவ நான் இப்போ பாலவிநாயகமே வேணாம், எவன் கூட ஓடிட்டு போகிறேன், சின்ன திரையில் போய் நடிக்க போகிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் டைரக்டர்கிட்ட போய் நான் படுத்துட்டு நான் பாட்டுக்கு எப்பயும் போல் நான் வந்து வளர்ந்து முன்னேறிக்கிறேன், நீ என்னடா எனக்கு வீடு கட்டி தர்றது? நான் நினச்சேன்னா இப்போவே 6 மாதத்தில் என்னால் வீடு கட்ட முடியும்னு அவனால் போக முடியும்ல. எதுக்காக வந்துக்கிட்டு பாலவிநாயகம் பேரை சொல்கிறேன்? ஏன் கண்டவங்கிட்ட நான் போவேன், நான் அந்த முந்தி சொல்லுவா பாருங்கள், அரசியல்வாதிக்கிட்ட போவேன், நான் எவங்கிட்ட போய் அவுத்து காட்டினா உனக்கு என்ன, அப்படிலாம் அவள் கேட்குற ஆள் கிடையாது. என்ன இருந்தாலும் கடைசி கட்டமாக பாலவிநாயகத்துக்கிட்ட தான் போவேங்கிறான். அந்தளவுக்கு அவள் பேச்சுலையும் அவளுடைய இந்த மாதிரி நடவடிக்கையிலையும் மாற்றி விட்ட காரணம் நான் தான். என்னதான் இருந்தாலும் கட்டின புருஷங்கிட்ட தான் போகிறேன்னு சொல்கிறாளே தவிர கண்டவங்கிட்ட போகிறேன்னு சொல்கிறது வார்த்தை அவள் வாயிலிருந்து வர மாட்டேங்குது. ஆனால் நீ அப்படி பண்ண மாட்டேங்கிற. நேற்று அவள் என்ன தப்பு பண்ணிட்டா, இந்த விஷயத்துக்கு வர்றேன், என்ன சொல்லிட்டா, காலகாலத்தில் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், இது இவனால் முடியாது, இவன் உட்காந்து சுகையில் வந்து புச்சி குட்டி லவ் யூன்னு சொல்லிக்கிட்டு மீடியாவுக்குள்ளே இப்படி பேசிக்கிட்டு இருந்தால் எப்படி அவனுக்கு பொண்ணு கிடைக்கும்? இது நியாயமான வார்த்தை தானே? இதில் என்ன தவறு இருக்குது? நானே வந்து இப்போ சூர்யா சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா, நீ உன் மகனுக்காக எவ்வளோ வேணாலும் செய்யி, நான் தடுக்க மாட்டேன், உன் பேரனுக்காக எவ்வளோ வேணாலும் செய்யி, நான் தடுக்க மாட்டேன், டூர் போறியா உன் பேரனையும் உன் பிள்ளைகளையும் கூட்டு போ, நான் தடுக்க மாட்டேன். ஆனால் இவ வேணாம், இவ வந்து உனக்கு நல்லவளாக நடக்கலை, இவன் உங்ககிட்டையும் காசை பிடிங்கிட்டு சுகையிலுக்கும் விசுவாசமாக நடந்துக்கிட்டு முழுக்க சுகையிலுக்கு தான் விசுவாசம், என்கிட்ட காசுக்காகவும் சுவரிட்டிக்காகவும் 4 குடல் மீன் வாங்கி கொடுப்பேன், பால்கோவா வாங்கி கொடுப்பேன், இதுக்காகவும் தான் என்னையை வச்சுருக்கான். சூர்யா சொல்கிறது பல விஷயங்கள் உண்மை வெளியே வருது. இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் பிரியாணி ஆக்கினா இவன் என்ன பண்ணுறா, சுமிங்கிறவ பேரனை வச்சு இப்போ பழைய சோறு சாப்பிட்றேன், நான் இப்படி பாருங்கள் கஷ்டத்தில் இருக்கேன், இந்த சிம்பத்தியை நீ கிரியேட் பண்ணுற மக்கள் முன்னால். மக்களுக்கு தெரியாதா யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு? எவ்வளவுதான் ஒருத்தி வந்து சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்து நீங்கள் மூத்திரச்சந்தில் ஒதுங்கினவ, இல்லை அவள் வந்து 5க்கும் 10க்கும் போனவ, அவள் 50 ரூபா ஆகிட்டோம், இன்னும் என்னென்னமோ கேள்விகளை கேட்டாலும் எனக்கு விசுவாசமாக வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காளா இல்லையா? ஆனால் நீ என்ன பண்ணுற, என் கூடவே இருந்துக்கிட்டு சுகையில் லவ் பண்ணுறேங்கிற. அப்புறம் அவங்க சூர்யா சொன்ன மாதிரி பல விஷயங்களும் நடந்திருக்கு சரியா? இதில் வந்து மறுக்கப்படக்கூடிய விஷயம் எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து ஆதாரபூர்வமாக வெளிவந்த விஷயங்கள் தான். நான் அதையும் தாங்கிக்கிட்டு சரி நம்ம பொண்டாட்டியோடைய மானம் கப்பல் ஏறக்கூடாது, அவள் மானத்தை நம்ம தான் காப்பாற்றணுங்கிற ஒரு கடமை உணர்ச்சியிலேருந்து நான் ஏதாவது மாறுறேன்னா, இன்ன வரைக்கும் உனக்கு நான் அந்த விஷயத்தில் நீ எத்தனையோ நாள் உன்னைய பற்றி எவ்வளவோ, நீலாம் ஒரு தடவைலாம் தற்கொலை முடிவுக்கு போனேன், நான் இனிமேல் வாழவே மாட்டேன், எனக்கு வேணாம், இது நானே கிடையாது, என் படங்களையெல்லாம் வந்து ஆபாசமாக அப்படி வந்து போட்டு விட்டாங்க, எல்லாமே ஏஐ தொழில்நுட்பம் கிராஃபிக்ஸு அப்படின்ட்டு. அப்போயும் உனக்கு நான் ஆதரவு தானே கொடுத்தேன். உண்மையிலே அதெல்லாம் கிராஃபிக்ஸ் தான், நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா என் பொண்டாட்டியோட மானத்தை நான் இப்போயும் வாங்க விரும்பலை. உண்மையிலே அதெல்லாம் கிராஃபிக்ஸ். நானும் வந்து கலங்காதப்பா, நான் இருக்கேன், உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அமைதியாக இரு, உன்னை நான் தானே சந்தேகப்படணும், நீ யார், உன்னை நான் சந்தேகப்படவே மாட்டேன், எனக்கு தெரியும் என் பொண்டாட்டி எப்படின்னு சொல்லி உனக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுத்து உன்னை அந்த நேரத்தில் தேத்தி விட்டு உன் உயிரை காப்பாற்றினவன் தானே உன் கனவே. அப்படி இருக்கிறவனை சும்மா அவனுக்கு மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டே இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? நான் இப்போ வேறு யாருக்கிட்டே ஒரு 4-5 பேர்கிட்ட போய் பல பெண்கள்கிட்ட தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்தேன்னா நீ என்னை கண்டிக்கலாம். நான் அப்படி ஆள் இல்லை, ஒருத்தி கூட தானே ஒழுக்கமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதுவுமே கொஞ்ச நாளைக்கு தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, ஏன் ரகசியமாக உங்கள்கிட்ட பேசின விஷயங்களையெல்லாம் பப்ளிக்கில் கொண்டு வரணுமா? சொல்லு, நான் கூட உடச்சி விட்டுறேன். இப்போவே சொல்கிறேன், சுமிக்கிட்ட நான் வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேங்க, கண்டிப்பான முறையில் சூர்யா கூட வாழ போகிற நாட்கள் கொஞ்ச நாள் தான். எப்படி இருந்தாலும் என்னுடைய கடைசி காலமோ இல்லை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற காலத்துலேயும் எனக்கும் என் பேரன் கூட வாழணும், அவன் கூட யானை சவாரி வந்து அவனை வச்சுக்கிட்டு அப்படியே விளையாட்டு காட்டணும், பைக்கில் அவனை கூட்டு போய் சுற்றணும், அவங்க கூட எல்லோரும் குடும்பமாக சேர்ந்து மூணாறு ஊட்டி கொடைக்கானலுக்கெல்லாம் போகணும்,
எல்லா ஆசையும் எனக்கு இருக்குப்பா, என் பிள்ளைக்கும் கல்யாணம் வைக்கிற எண்ணமும் எனக்கு இருக்குது, எதுலேயுமே மாற்றம் கிடையாதுப்பா, வெயிட் பண்ணுப்பா, இன்னும் ஒரு சில வேலைகள் இருக்குப்பா, முடிச்சு விட்டுட்டு நான் வந்துடுறேப்பா, இது உன் மேலே சத்தியம்னு சொல்லி அவள் கையை பிடிச்சி நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். அது அந்த மூதேவிக்கு தெரிய மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் அந்த சத்தியத்தையே மறந்துடுறா. சரி, நம்ம வீட்டுக்காரர் என்றைக்குனாலும் நம்ம கூட வாழ்கிறேன்னு சொல்கிறாரு, இவ கூட வாழ்கிற வாழ்க்கை டெம்பரவரி வாழ்க்கை, நிரந்தரமாக பெர்மனெண்ட்டாக வாழ போகிறது நம்ம கூட தான். ஏதோ இவ்வளோ தூரம் வந்துட்டார், எத்தனை வருஷம் உன் கூட 23 வருஷம் வாழ்ந்துருக்கேன், இவ கூட எவ்வளோ நாள் வாழ்ந்துருக்கேன், 6 வருஷம்தான். அதிகபட்சம் போனால் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சில இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி உங்கள்கிட்ட உறுதிப்பிரமான சத்தியம் பண்ணிட்டு தானே வந்திருக்கேன். அப்புறம் எதுக்கு நீ தினம் உட்காந்துக்கிட்டு என்னையும் டார்ச்சர் பண்ணுற, அவளையும் டார்ச்சர் பண்ணுற? எனக்கெல்லாம் நேற்றுலேருந்து சொல்கிறேங்க, காலெல்லாம் அப்படியே வீங்கி போய் அந்த பிரேக்லையும் ஆக்சிலேட்டர்லையும் கிளச்சிலையும் வச்சு இந்த கைக்கு நேற்று இந்த தோள்பட்டை விண்ணுன்னு கடுக்குன்னு கடுத்து அவள் தான் மருந்து போட்டு விட்டான். கேரளா ஏதோ ஒரு மூலிகை தைலம் வாங்கிட்டு வந்தேன் கொடரோட்டில், அந்த தைலத்தை போட்டு நீவி விட்டு முதுகில் ஏறி உட்காந்து அப்படியே அந்த நடுமுதுகு அப்படியே சுள்ளுன்னு ஒரே எரிச்சல், ஒரே கடுப்பு, அதை பூரா உட்காந்து எனக்கு தடவி விட்டு ஒத்தடம் கொடுத்து அந்த ஹாட் பேக் போட்டு எனக்கு இவ்வளோ தூரம் பக்குவம் பார்க்குறாளே, பண்டுவம் பார்க்குறாளே, இதை நீ பண்ணிடுவியா? ஒரே வார்த்தை கேட்குறேன், உன்னால் அந்த மாதிரி ஏறி முதுகில் உட்காந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ண சொன்னால் நீ பண்ணுவியா? இல்லை அந்த மாதிரி ஹாட் பேக் வாங்கி எனக்கு பண்ணுவியா? நேரத்துக்கு மாத்திரை எடுத்து கொடுப்பியா? 3 வேளை சமைச்சு போடுவியா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னால் செய்ய முடியாதுல்ல. அதோடு நீ என்ன பண்ணணும்? சரி ரைட்டு, அவர் இருக்கிற இடத்துல சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போட்டோம், அவருக்கு நிம்மதியை கெடுக்கக்கூடாது. நான் என்ன இதுக்காக போனேன், கொடைக்கானலுக்கு போய் உல்லாசமாக போய் அனுபவிக்கவா போனேன்? இல்லை வேறு ஏதோ அவள் கூட போய் சரக்கு அடிச்சுட்டு சலாவை கொண்டாட போனேன்? நான் கோர்ட்டுக்கு போயிருக்கேன், கேஸுக்கு போயிருக்கேன், வாய்தாவுக்கு போயிருக்கேன். இந்த இது கூட தெரியாமல் சும்மா விளக்கண்ண மண்டி மாதிரி உட்காந்துக்கிட்டு 24 மணி நேரமும் வந்துக்கிட்டு. சரி, நான் கேட்குறேன், இந்த ஒரு வார்த்தைக்கு மாத்திரம் நீ உண்மையான பதிலை சொல்லு. நீ உண்மையிலேயே என் கூட சேர்ந்து டூயட் போடுறதுக்கு உனக்கு என்ன இருக்குது? இதுக்கு சுகையில் விட்டுருவேன். நீ அன்றைக்கி வர்றேன் நான். உண்மையிலே நீ ஒரு நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவளாக இருந்தா, உண்மையிலே உங்கள் அப்பா அத்தா உன்னை ஒரே ஆளுக்கு தான் நீ பிறந்தவளாக இருந்தா, நீ என் கூட சேர்ந்து டூயட் போட்டுரு. நான் உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன்டி, நீ டூயட் வேணாம், என் கூட சேர்ந்து வீடியோவில் பின்னால் நின்று பார்ப்போம். ஏங்க, ரம்ஜானுக்கு பிரியாணி கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டேங்க, சம்பந்தக்காரம்மா வீட்டில் தான் இருக்கா. எப்போ வாப்பா பின்னால் நின்று ரம்ஜான் வாழ்த்துக்கள் சொல்லுப்பான்றதுக்கு வேணாம், நான் தனியாக சொல்லிக்கிறேன். நீ என்னத்தை தனியாக போய் நொட்டுன? தனியாக போட்டு வீடியோ போட்டு யாருக்காவது ரம்ஜான் வாழ்த்துக்கள் சொன்னியா நீ? சரி, நான் கூப்பிட்றேன்ல, ஒரு மரியாதைக்காவது சம்மந்தக்காரமாங்கனக்குள்ளே உட்காந்துருக்காங்க, என் பேரை நிற்கிறேன். சரி, அப்படிங்கும்போது என் கூட சேர்ந்து வீடியோவில் நின்னா அந்த பேரை மனசு குளிராத? இல்லை அவங்களுக்கு என் சம்மந்தக்காரமாவுக்கு சரி ரைட்டு, என்ன இருந்தாலும் அண்ணே சூர்யா வீட்டுக்கு போனால் தான் அப்படி இருக்கிறாரு, இந்த பக்கம் வந்தால் பொண்டாட்டிக்கு ஒரு ஏதோ சந்தோஷமாக இருக்கட்டுங்கிறதுக்காக ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேசுகிறாரு, பிரியாணி வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மனசு என்ன வரும்ல? ஏன் உனக்கு அந்த எண்ணம் வர மாட்டேங்குது? எதுக்கு தான் நீ பயப்படுவேன்? இப்போ உட்காந்துக்கிட்டு என்னமோ நான் வீடியோவை அனுப்புனேன், நான் ரகசியமாக அனுப்புனேன், அதை பார்த்துட்டு இவையே கொந்தளிக்கிறா. ரகசியமாக ஏன் அனுப்பணும்? டைரெக்டாகவே வா. நான் என்ன செத்தா போயிட்டேன்? என்னுடைய பழைய வீடியோக்கள் எடுத்து டவுன்லோட் பண்ணி இந்த என் புருஷன் இல்லை, இந்த பாருங்க மலரும் நினைவுகள் அப்படின்னு சொல்லி நீ போட்டு காட்டுறதுக்கு உசுரோடு தானே இருக்கேன். அழகாக என் கூட நின்று இப்போ கூட வா வீடியோ எடுப்போன்னு தானே சொல்கிறேன். என்ன அழிஞ்சு போச்சா எல்லாம்? இல்லை ஒளிஞ்சு போச்சா? இல்லை எனக்கு தான் நடிப்பு வரலையா? வா வீடியோ போடுவான். நான் ரஜினிகாந்த், நீ அமலா, வா வீடியோ போடுவான். நீ சீதானா, நான் பாண்டியன், வா பழைய மாதிரி அந்த பாட்டெலாம் போடுவோம். குயிலே குயிலே பூங்குயிலே. இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் மறைச்ச விஷயத்த சொல்லவா? சமீபத்தில் இப்போ ஒரு 3 மாதம் இருக்கும், அந்த டயத்தில் இவ கூட பழைய வீடியோ சொன்ன மாதிரியே ஒரு வீடியோ தள்ளி விட்டுக்கிட்டே போகிறோங்க. அப்போ இந்த பாட்டு வருது. எந்த பாட்டு? ராசாவி ஒன்றை கண்டா அவளுக்குன்னு ராசாவா நான் பிறந்தேன், கண்ணுக்கு ஒரு எண்ணத்திரை எழுதி வச்சா, அந்த பாட்டு ஓடுது. நெசமா நினச்சிருந்தேன், அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும்ல, இந்த குயிலே குயிலே பாட்டு. இந்த பாட்டு ஓடுதுங்க யூடியூப்பில். அப்போ இது நாங்கள் 2 பேர் சேர்ந்து பண்ண பாட்டு மில்லியன் போயிருக்கு, 2 மில்லியனோ 3 மில்லியனோ போயிருக்கு. என்னப்பா இவ்வளோ போயிருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இதில் பாருங்கள் உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி என்னைய காட்டுறேன். நான் க்யூட்டாக குயிலே குயிலேனோன்னே பூங்குயிலே அப்படின்னோடனே அப்படிங்கிறேன். மயிலே மயிலே அப்படின்னோடனே வா மயிலே அப்படின்னோடனே ஒரு பூஞ்சோலையே அப்படி ஆடுறேன். நல்லா இருக்குது அந்த பாட்டு, க்யூட் ரியாக்ஷன். அதை பார்த்துட்டு நல்லா இருக்குங்க இந்த வீடியோ அப்படின்ட்டா. நான் என்ன செஞ்சேன், சரி ரைட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ கூட எனக்கு ஃபேஸ் ரியாக்ஷன் எக்ஸ்ப்ரெஷன் வராது.
இப்போ ரொம்ப வந்து நான் முதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். முதிர்ச்சின்னா ஐ மீன் ஏஜில் இல்லை, ஏஜ் வந்து 37 முடிஞ்சு 38 தான். நடிப்பில் முதிர்ச்சி அடைஞ்ச உடனே சரி வாப்பா 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோப்பா, நான் அப்படியே அசால்ட்டாக வந்து நடித்து அப்படியே ஊதி விட்டு போயிடுவேன் அப்படிங்கிறனால வாப்பா பண்ணுவோன்னு சொல்லி நான் கூப்பிட்றேன். வந்தா வீடியோவும் எடுத்தோம். ஆனால் அந்த வீடியோவை அப்போ போஸ்ட் பண்ணின்றதுக்கு இருக்கட்டும், நான் அப்புறமா பண்ணுறேன், ப்ரைவேட்டில் போட்டேன். அப்போ என்ன அர்த்தம், அந்த வீடியோ எதுக்கு எடுத்திருக்கான்னு அர்த்தம், சுகையில் பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக. என்னை வீடியோ எடுத்துட்டாளா, அந்த வீடியோ டவுன்லோடு போட்டு ப்ரைவேட் போட்டாளா ஷார்ட்ஸில், அதை ஓப்பன் பண்ண வேண்டியதானே நல்லவளாக இருந்தால் அப்போவே. ஆனால் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு இருக்கட்டும், நான் அப்புறமா போட்டுக்கிறேன். இது எதுக்கு தெரியுமா, நாளை பின்ன சுகையிலுக்கும் இவளுக்கும் பிரச்சனையாகி ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஓடிச்சுன்னா ஒவ்வொரு வீடியோவாக ரிலீஸ் பண்ணுறது. இவ குணத்தை பாருங்களேன், இவ எப்பேற்பட்ட ஒரு வில்லி, எப்பேற்பட்ட ஒரு டேஞ்சர் மாமிங்கிறத நீங்கள் இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தனை பிளாக்மெயில் பண்ணணும்னா புருஷனை காரணம் காட்டுறது, என்னையை வச்சு காய் நகர்த்துறது. காய் நகர்த்தி இங்கே வாரு, நீ வந்து ஒழுங்காக என்கிட்ட பேசலை, என் கூட வரல, என் கூட வந்து பழைய மாதிரி நீ அன்பா இல்லைன்னா சிக்கா கூட போயிடுவேன், இந்தா பாரு உனக்கு வந்து ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி போட்டு அவனை மிரட்டுறதுக்கு. இந்த பக்கம் சூர்யாவுக்கு இந்தா பாரு சிக்கா வந்து இப்போ என் கூட சேர்ந்து டவுன்லோட் வீடியோ போடுவார், அதை நீ பாரு, நாங்கள் 2 பேரும் உரசிக்கிட்டு போனோம், அதை நீ பாரு அப்படின்னு சொல்லி இவளையும் என்னையும் பிரிக்கிறது. ஆக யாருமே நிம்மதியாக இருந்துடக்கூடாது. மன உளைச்சலை கொடுக்குறது சூர்யா கிடையாதுங்க, முழுக்க சுமி தான். இதை நான் கணிச்சிட்டேன், நல்லாவும் பார்த்துட்டேன். இவளை கூட ஒரு பங்கில் சேர்த்துக்கலாம் சூர்யாவை, நல்லதா கெட்டதா ஒரு வார்த்தை நறுக்குன்னு கேட்டு விட்ருவா, கெட்ட வார்த்தையில் பேசிட்டு கூட உள்ளத்தில் இருக்கிறத கோவமாக வெளியே கொட்டிடுவா. எப்பயுமே இந்த கோவமாக வெளியே கொட்டுறவளை கூட நம்பலாம். இந்த குசூனி வேலை பார்க்குற ஆளுகள், அமுக்குனி வேலை, இவளுகளை மாத்திரம் நம்பவே கூடாது. அந்த கேரக்டர் தான் சுமி, அமுக்குனி. அப்படியே வந்துக்கிட்டு எப்படா இவங்க 2 பேரும் குற்றாலம் போகிறாங்க, கரெக்டாக அந்த நேரம் மக்களே நான் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன் அப்படின்ட்டு போகிறது. அப்போ நாங்கள் மன உளைச்சலாகவும் காரை ஒழுங்காக ஓட்டிகிட்டு போகக்கூடாது, எங்கேயாவது போய் புளிய மரத்தில் கோர்க்கணும், இல்லை லாரி கடியில் போய் பார்க் பண்ணணும். அதுக்காகவே வேணும்னே என்ன பண்ணுறது, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன், எனக்கு பணம் கொடுக்காமல் போயிட்டேன், நான் கறிமீன் திங்காமல் இருக்கேன், நான் பழைய சோறு தின்னுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு பக்கம் இழுத்து விடுறது. இல்லையா இந்த மாதிரி வந்து வீடியோக்கள் இருக்குது, நாங்கள் 2 பேரும் ஜோடியாக போட்டதை பாருங்கள், வாட்ஸ்அப்பில் அனுப்புறது. அதை நான் எப்படி வாட்ஸ்அப்பு சூர்யா பாப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டே வாட்ஸ்அப்பில் அதை அனுப்பி விட்டு, இந்த நேற்று நைட்டு நடந்துச்சா இல்லையா, சூர்யாவுக்கு எனக்கு என்ன பிரச்சனை, 2 நாளாக நாங்கள் போய் நிம்மதியாக தானே இருந்தோம், போகும்போது கூட எங்கள் 2 பேருக்குள்ளே சண்டை, போகும்போது அவள் தான் பின்னால் தலானியில் படுத்து கிடந்தேன். ஆனால் போனதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் மன விட்டு பேசணும், எப்பா இப்படியே நம்ம சண்டை விட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம பொழப்பு தலைப்பு கெட்டு போகும், ஃபேஸ்புக் வீடியோலாம் போடணும், யூடியூப்லேயும் அப்புறம் நீ தனியாக வீடியோ போட்டு போகாது, 2 பேரும் ஒன்றா தான் வீடியோ போடணுப்பா, சண்டை போடாதப்பா, உனக்கு இப்போதைக்கு தேவை என்ன வருமானம், என்னை பிடிக்குதோ பிடிக்கலையோ பிடிச்ச மாதிரி நடித்து கூட வா வீடியோ போடுவோம். அப்போ அதோடைய ரியாக்ஷன் தான் ஃபேஸ்புக் வீடியோக்கள். பல பேர் கேட்பாங்க, நீங்கள் 2 பேர் ஃபேஸ்புக்கில் சந்தோஷமாக தானே இருக்கீங்க, அப்புறம் எப்படி நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு மாத்திரம் நடிக்கிறீங்க சண்டை போடுற மாதிரி அப்படிம்பாங்க. நாங்கள் இதில் போடுறது தான் உண்மையான வீடியோ, அது ஃபேஸ்புக்கு போடுறது வந்து நடிப்பு. இப்போ நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், அந்த வீடியோவில் நான் அவளை சுப்பம்மா என்ன பண்ணுற, எனக்கு முருங்கைக்காய் வச்சு கொடு, எனக்கு கத்திரிக்காய் வச்சு கொடு, இது என்ன வெள்ளையாக வாயில் ஒழுகுது, இப்படி பேசினாத்தான் அங்கே பார்ப்பாங்க. அதுக்காக அதில் அப்படி பேசுகிறோம், இதில் பேசுகிறது உண்மை. இதுதான் அன்றாடம் நடக்கிற ரியாலிட்டி. என் குடும்பத்தில் நடக்கிற சண்டையை தானே நான் காட்டுறேன், வேறு எதுவும் கற்பனை கதையை ஓட்டுறேன்னா. பேய் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் நம்புறீங்களா, இல்லை என் வேட்டி விலகி என் அப்படியே குஞ்சாமணியில் அப்படியே ஃபேன் காற்று பட்டு சிலிர்த்துச்சு 40 போட்டாக இருந்துச்சு 50 போட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் நம்புறீங்களா, நம்பவே மாட்டீங்க. உண்மை என்னமோ அதை தான் பார்க்குறீங்க, உண்மை இல்லாததை தள்ளி விட்டு போயிடுறீங்க. இது எனக்கு நல்லா தெரியும், புரியுதா? அதனால் சுமி நீ கவனமாக இரு, தேவையில்லாமல் என்னை மைண்டை டைவெர்ட் பண்ணாத. நீ என்ன தான் டைவெர்ட் பண்ணாலும் நான் அடங்கி போகிற ஆள் கிடையாது. அவளுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு நானாக வருவேன், தானாக வரணும். என்னை பிடிச்சி வந்து அப்படியே காந்தம் போட்டு இழுக்கக்கூடாது. காந்தம் போட்டு மேக்னட் இழுக்கிற அளவுக்கு நீ காந்த கண்ணழகியும் கிடையாது, உங்கள்கிட்ட அந்தளவுக்கு ஒன்றும் இது கிடையாது. ஏதோ குடும்பம் கல்யாணம் பண்ணிட்டா 3 பிள்ளையை பெற்றுட்டோங்கிறதுக்காக நான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போயும் சொல்கிறேன், குடும்பத் தலைவனாக வருவேன், வரும்போது வருவேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். சும்மா நான் அங்கே போவேன் இங்கே போவேன் பூச்சாண்டி காட்டினேன்னா விவாகரத்து நோட்டீஸ் வந்து தீரும். அடுத்த கட்ட நடவடிக்கை நோட்டீஸ், நோட் திஸ் பாயிண்ட். பாய்.